அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் டிரம்பின் நிர்வாகம் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் அமெரிக்க அரசு கிரிப்டோ கரன்சிகளுக்கான ஒரு புதிய கையிருப்பை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக இந்த கையிருப்பு பிட்காயின் போன்ற கிரிப்டோ கரன்சிகளை சேமிக்கும் ஸ்ட்ராட்டஜிக் பிட்காயின் ரிசர்வ் என அழைக்கப்படுகிறது. இந்த அறிவிப்பு கிரிப்டோ முதலீட்டாளர்களுக்கு பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களாக பிட்காயின் மதிப்பு குறைந்திருந்தாலும் டிரம்பின் இந்த அறிவிப்பின் பின்னர் அதன் மதிப்பு மிகுந்த உயர்வை பெற்றுள்ளது. அமெரிக்க அரசு பிட்காயின்கள் உள்ளிட்ட கிரிப்டோ கரன்சிகளை பறிமுதல் செய்த பின்னர் அவற்றை விற்பனை செய்யாமல் நீண்ட காலத்திற்கு கையிருப்பில் சேமிப்பதாகவும் கூறியுள்ளது. அத்தோடு அமெரிக்க அரசு US டிஜிட்டல் அசெட் ஸ்டாக்பைல் என்ற பெயரில் எரித்ரியம், சொலானா, XRP போன்ற பிற கிரிப்டோ கரன்சிகளையும் கையிருப்பில் சேர்த்துள்ளது. இந்த முயற்சி அமெரிக்காவை கிரிப்டோ கரன்சிகளின் உலக தலைநகராக மாற்றும் நோக்கத்துடன் முன்னேறுவதற்கான ஒரு பெரும் கட்டுமானமாக காணப்படுகிறது. அதிகரித்த பிட்காயின் மதிப்புடன் இந்த அறிவிப்பு உலக கிரிப்டோ சந்தையில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அரசு கிரிப்டோ கரன்சிகளை ஒரு அதிகாரப்பூர்வ நிதி கருவியாக அங்கீகாரம் அளித்து இதன் மூலம் ஒரு புதிய சர்வதேச பொருளாதார மாற்றத்தை உருவாக்க முடிவு செய்துள்ளது. இந்த அறிவிப்பின் பின்னர் உலகெங்கும் கிரிப்டோ கரன்சிகளின் மதிப்பில் பெரும் மாற்றம் கண்ணுக்கு உறுதியாக காட்சிப்பட்டுள்ளது. மற்ற நாடுகளும் அமெரிக்காவின் அடிப்படையில் இந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுக்க வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து இந்தியாவில் அரசின் நிலைப்பாடு தற்போது குழப்பமாக உள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் இந்திய அரசு கிரிப்டோ கரன்சிகளின் மீது மிகவும் கடுமையான வைப்பை உடைத்துள்ளது. நிதி மந்திர வெளியிட்டுள்ள கூற்றுப்படி கிரிப்டோ கரன்சிகளுக்கு எதிரான நிலைப்பாடு பரிதாபமாக இருந்தாலும் அதை ஒருவேளை அங்கீகரிக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு கிரிப்டோ கரன்சிகளின் மூலம் பெறப்படும் லாபத்திற்கு வருமான வரி விதிக்கின்றது. ஆனால் இதற்கான சட்டம் மற்றும் ஒழுங்கமைப்புகள் இன்னும் தெளிவாக அமையவில்லை. இதனால் இந்தியாவில் கிரிப்டோ முதலீட்டாளர்கள் மற்றும் ஆர்வலர்கள் சிக்கலான சூழ்நிலைகளில் ஆழமாக தங்கிவிடுகின்றனர். இதற்கு பதிலாக அமெரிக்காவின் இந்நிகழ்ச்சி கிரிப்டோ கரன்சிகளுக்கான ஒரு சட்டத்தரமான இடத்தை வழங்கும் என கருதப்படுகிறது. இது இந்தியாவில் இத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்ற கேள்வியை எழுப்புகிறது. இந்திய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி கிரிப்டோ கரன்சிகளுக்கு ஒரு சர்வதேச நிதி கருவியாக இடமளிக்குமா என்பது எதிர்காலத்தில் பார்வையிட வேண்டிய முக்கிய விஷயமாகும்.